8 அடி பாய்ந்தால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 16 அடி பாயக்கூடியவராக இருக்கிறார். எப்படி 1977 எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு ஜனதா என்கிற கட்சியை உருவாக்குவதிலே, கூட்டணியை உருவாக்குவதிலே அவருடைய பங்களிப்பு மகத்தானதாக இருந்ததோ, அதே போல இன்றைக்கு இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்குவதில் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மகத்தானதாக இருக்கிறது. தேசிய அளவிலே இன்றைக்கு எல்லா தலைவர்களாலும் மதிக்கப்படுகிற ஒரு பெருந்தலைவராக பரிணமித்திருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள். தோழர்களே, இது திமுக கூட்டணி, அது திமுக கூட்டம் அல்லது திமுக தோழர்கள் இருக்கிற கூட்டம். அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிறேன் என்று யாரும் தயவு செய்து கருத வேண்டாம். இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு நாடே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பின்பற்றுகிறது. தமிழ்நாடு